பயப்படுற சீன் இல்லை படத்தில். அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி சீன் அது இல்லைங்க. பேயின்னு காமிக்கிறாங்க, ஒரு பொம்மை வந்துட்டு போல அவ்வளோதான். 5 minutes வந்தவங்களுக்கு நான் என்ன ப்ரோ சொல்கிறது, மொத்தமாகவே ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. அந்த சாங் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் 5 minutes செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்ம பேய் தான் துரத்துது. அப்புறம் எங்கே அவங்கள பார்க்குறது? இவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க, ஜிவி பக்கம் ஒரு பக்கம் ஓடுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் பக்கம் ஓடுறாங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதில் என்ன ப்ரோ கெமிஸ்ட்ரி? அவ்வளோதான் ப்ரோ. நீ வேணால் ஆவரேஜ் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஜானர் வருத்தெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் ப்ரோ. வேற லெவல் சார் படம். பஸ் இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் இன் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒரு மூவி வந்து விஷுவல் ட்ரீட் வந்து நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயம்லாம் இல்லை, ஒரே ஃபன்னாக இருக்குது. மெயின் வில்லன் வந்துட்டு ஃபுல்லாக சீனை பாஸ் பண்ணிட்டு நடக்கிறாரு. நடந்து ஒரு மாதிரி தமிழ் படம் மாதிரி பேசுகிறாரு. ஒரே உங்களுக்கே சிரிப்பாக இல்லை, ஒரே சிரிப்பாகுது ப்ரோ. உள்ள ஒரு மம்மி பேயை காட்டுங்கடானா டம்மி பேயை காட்டி வச்சிருக்கிறீங்க. இந்த பேயை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஐயோ இந்த பேயா, இவர் பயங்கரமான பேயாச்சே, ரொம்ப பயமுறுத்துவாரு, அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது, தமிழ் சினிமாவை காப்பாற்றவே முடியாது. ஸோ சாரி. அதான் சார் 2 படம் தான் சார் ஓடி இருக்கேன். ஜிவினா மோஸ்ட்லி மியூசிக் தான், மியூசிக் மட்டும்தான். நாங்கள் எதுவும் எதிர்பார்த்துலாம் அதில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் இருக்கிறாங்கண்ணா, ஒன்றும் இல்லை. ராயல் ரம்பல் மாதிரி விளாடாங்க. இல்லைண்ணா, பேய் படம் பயமாக எடுத்துகிட்டு போனோம். வெறும் ட்விஸ்ட்டு வைக்கிறேன்ட்டே வச்ச மாதிரி இருக்குது சிலதெல்லாம். புரியல. என் ஃப்ரெண்டு அரண்மனை பையனே கட்டிட்டான். ஆனால் அரண்மனையே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து எப்படி சொல்றது, அவ்வளோ பெரிய கடல்ல எப்படி ப்ரோ இது கண்டுபிடிச்சாங்க? எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்லாம் எவ்வளோன்னு தெரியல, ஆனால் விஷுவல்ஸு பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அந்த கப்பலில் ஃபுல்லாக கடலுன்றப்போ தேவாரா ஃபீல் லைட்டாக அங்கே அடிச்சுது. எப்படி சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நார்மலாக தேவாரா ஃபீல் வந்தது. ஆனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகல படத்தை. கான்செப்ட் வேறு தான், அதோட லிங்க் பண்ண தேவையில்ல. ஆனால் ஒரு அளவுக்கு தான், ஆவரேஜ் தான். பார்க்கலாம், புதுசாக இருந்தது. இந்த மாதிரி கடலில் ஒரு அட்வென்ச்சராக புதுசு கிதுசெல்லாம் சொல்லாதீங்கடா. எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. போர் அடிக்குது, வீட்டில் வெயிலில் ஏசியில் உட்காரணும், அதே மாதிரி ஜிவியை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் வரலாம். அந்த பேக்ரவுண்ட், அந்த சின்ன சின்ன ஸ்கோரிங் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். நிறைய தானா ஸ்டோரி வைஸ் வந்து இப்போது படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி சொல்லியிருப்பாங்கல்ல, அது கேட்கும்பொழுது இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக நல்லா தான் இருக்குன்னு தோணும். ஆனால் ஸ்க்ரீன் பிளே ப்ராப்பராக இல்லை, அவ்வளோதான். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல லேக் அடிக்குது, போராக ஸ்லோவாக போகுது. இல்லை நமக்கு அப்படி இல்லை ப்ரோ. ஒரு மூவியாக பார்க்கும்போது நமக்கு இப்போ ஒரு பேய் படம் வந்தாச்சு, ஒரு ஃப்ளாஷ்பேக் கன்வின்சிங்காக இருக்கும். பேய் படத்தில் நமக்கு புதுசாக என்ன இருக்குது போது சொல்லுங்கள். அந்த ஃப்ளாஷ்பேக் கன்வின்சிங்காக இல்லை. கொஞ்சம் இந்த டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் அமெச்சூரஸாக இருந்துச்சு. அதனாலே இப்போ நீங்கள் பேய் படத்தில் என்ன இருக்குது போகுது, பேய் வரும் கடைசியில் அடக்கம் பண்ணுறாங்க, அதான மேட்ரு. ஃப்ளாஷ்பேக் கன்வின்சிங்காக இல்லாதனால படம் கன்வின்சிங்காக இல்லை. திவ்யா பாரதிக்கு மொத்தமே 5 minutes தான் ப்ரோ. ஒரு சாங்கு, அவங்க சீன் ஒரு 5 minutes, அவ்வளோதான். இல்லை இல்லை எல்லாத்தையும் சொல்றாங்கன்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு படத்துல சரி பண்ணணும்னு இல்லை ப்ரோ. பேயா இல்லை சாம்பியான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும்ல. பேய் சீரியஸாக நடிக்கிறது நமக்கு காமெடியாக இருக்கா இல்லை அது ஹியூமர்? ஆமாம், அது கொஞ்சம் அப்படியுமே ரிலேட்டபுளாக இருக்குது. பேய் சீரியஸாக நடிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கொஞ்சம் காமெடியாக இருக்குது. சாம்பி படம் மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது பேயின்றாங்க, இவர் வில்லன்றாங்க, அப்புறம் இன்னொருத்தர் வில்லன்றாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கன்வின்சிங்காகவே இல்லை. 2-3 ஃப்ளாஷ்பேக் போக 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 நமக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாகிடுது. படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நான் அவங்க எஃபர்ட்டை குறை சொல்லலை. எஃபர்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, ஜானர் வைஸும் புதுசாக இருந்துச்சு. பட் படமாக நம்ம பார்க்குறோம், அதை தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஜானர் ஏற்கனவே வந்திருக்குல்ல தமிழில் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கு. ஜானர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேண்டசின்னு சொல்கிறீங்கன்னா மேபி ஜானர் வேணால் புதுசாக இருக்கலாம். பட் படமாக இட் இஸ் நாட் கன்வின்சிங். நீங்கள் படம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் டயரிங்காக தான் ஆகுது, சீக்கிரம் முடியும் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பயந்தீங்களா? பேய் படம் தானே. நீங்கள் ஃப்ளாஷ்பேக் ஒரு உட்காரலன்னும் போது நீங்கள் அது சரி பேய் தானே போங்க, நமக்கு எண்டு தெரியும்ல, அதை தான் சொல்கிறேன்ல. பேய்னா ஆரம்பித்து முடிக்க போகிறோம். நல்ல பேய், உண்மையிலே நல்ல பேய் தான். உண்மையிலே நல்ல பேய் தான். அதாவது ஹீரோவை தவிர வேறு யாரையும் தொடவும் மாட்டேங்குது. பேயின்னு சொல்லி முடிச்சு அது ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் கன்வின்சிங்காக, ஃப்ளாஷ்பேக் மட்டும் கன்வின்சிங்காக தான். ஜிவி தான் ஸ்டார், ஹீரோவும் அவர் தான், மியூசிக்கும் தான், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஜிவி தான் ஃபுல் ஃபோக்கஸ். ஜிவிக்கு இது 25th ஃபிலிம் நல்லா பண்ணியிருந்தார்.
5 minutes வந்தவங்களுக்கு நான் என்ன ப்ரோ சொல்கிறது, மொத்தமாகவே ஒரு சாங் நல்லா இருந்துச்சு, அந்த சாங் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் 5 minutes செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்ம பேய் தான் துரத்துது. அப்புறம் எங்கே அவங்கள பார்க்குறது, இவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க, ஜிவி பக்கம் ஒரு பக்கம் ஓடுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் பக்கம் ஓடுறாங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதில் என்ன ப்ரோ கெமிஸ்ட்ரி, அவ்வளோதான் ப்ரோ. நீ வேணா ஆவரேஜ் ஒரு வாட்டி பார்க்கலாம், ஜானர் வருத்தெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் ப்ரோ. நீங்க வேறு படம் எடுத்து இல்லை தைரியமாக ஒரு படம் எடுத்து இந்த படம் பார்க்க ஜிவி பிரகாஷ் வர்றாரு பாருங்க தியேட்டருக்கு, அதுதான் கொடுமை, தமிழ் சினிமாவுடைய கொடுமை. கதை ஐயோ படமே இல்லைங்கிற நீ வேற ஏன் கதை, ஒன்றுமே எதிர்பார்க்கல. நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம், படம் நல்ல படமான்னு பார்க்க வர்றோம், படம் நல்லா இல்லை, அவ்வளோ. கதையே என்ன கதைன்னு அவருக்கு ஜிவி பிரகாஷுக்கும் தெரியாது, டேரக்டருக்கும் தெரியாது, அப்படி ஒரு கதை. ஐயோ போரிங்கே கிடையாது, படமே உட்காரவே முடியல, அவ்வளோ குப்பையில் குப்பை, பெரிய ஒரு ரொமான்ஸே கிடையாதுமா. ஐயோ என்ன தெரியுமா, இது வரைக்கும் சொல்கிறேன், இது வரைக்கும் 52 படம் வந்திருக்கு, 2 படம் தான் ஓடி இருக்கு. ஒன்று மதகத ராஜா, இன்னொன்று டிராகன், அவ்வளோதான், பெரிய குப்பை. நாளைக்கு ஓடுதான்னு ஜீவி, ஆனால் தைரியமாக எப்படி பார்க்க வர்றாருன்னு எனக்கு தெரியல அவர். சாரி சார், எனக்கு இல்லை, எதிர்பார்க்கல. சினிமா நான் ரெகுலராக படம் பார்க்குறவன், நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ தான் நான் 60 வருஷமாக படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்படாமல் இல்லை, கஷ்டப்பட்டு இப்படிலாம் படம். அது என்ன பண்ணுறது சார், ஒன்றுமே கிடையாது. தமிழ் சினிமாவுக்கு நேரம் சரியில்லை, அவ்வளோதான். அதெல்லாம் ஜிவி பிரகாஷ் ஒரு படம் கொடுக்குறான் பாருங்க, பணம் யார், ஜிடிவி, ஒன்றும் பண்ண முடியாது, தமிழ் சினிமாவை காப்பாற்றவே முடியாது. ஸோ சாரி, அதான் சார் 2 படம் தான் சார் ஓடி இருக்கேன், 52 படம் வந்திருக்கு, காப்பாற்றுக்கு இன்னும் வரணும்னு சொல்கிறேன். ஐயோ ஸோ சாரி சார், நீ விட்டுருங்க சார். ஒரு படத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேக் ஆனால் பரவாயில்ல, உட்காந்து பார்த்துடலாம். படம் 2.5 hour லேக் ஆனால் எப்படி உட்காந்து பார்க்க முடியும்? உள்ள ஒரு மம்மி பேயை காட்டுங்கடானா டம்மி பேயை காட்டி வச்சிருக்கிறீங்க. இந்த பேயை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஐயோ இந்த பேயா, இவர் பயங்கரமான பேயாச்சே, ரொம்ப பயமுறுத்துவாரு, அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. பேய் ஓடுதுங்க, அதுவும் 13-15 பேய் இப்படி வருது. இந்த மம்மி படத்தில் வர மாதிரி, பிரெடிட்டர் படத்தில் வர மாதிரி, ஹாண்டட் ஹவுஸில் வர மாதிரி. கம்ப்ளீட் ஃபெயிலியரு டிரெக்டர் தாங்க இதுக்கு பொறுப்பேறும். அவர் ஆக்சுவலாக இதை ஸ்டோரியாக சொல்லும் போது மேபி நல்லா எலாபரேட் பண்ணியிருப்பாரு, பட் அது பிரசன்ஸ்ல வந்து கம்ப்ளீட் ஃபெயில். அந்த காலத்துல பாத்தீங்களா பேய்லாம் பாத்துறீங்களா? ஜெகன் மோகினி அந்த கால் அடுப்புல ஓடிட்டு இருக்குமே, அதை பார்த்தா வச்சு பயம் இருக்கும், இதை பார்த்தா சிரிப்பா இருக்குங்க பேய். ஆர்டிஸ்ட்டை நான் தப்பே சொல்ல, ஜிவி பிரகாஷ் குமார் சார் பாவம் நல்லா தான் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஷனும் பண்ணியிருக்காரு, பட் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இல்லையாங்க. என்ன செய்யுது, ஒரு நிமிஷம் ஏங்க போனதுலேருந்து ஒருத்தர் ஒரு கைத்தட்டல் பண்ணல, ஒருத்தர் ஒரு எந்துவா இல்லை. ஏன்னா மொக்க ஸ்டார்டிங்லேருந்தே சாவச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜிவி பிரகாஷ்க்கு இந்த கதையே செட் ஆகலைங்க. இந்த தூத்துக்குடி ஸ்லாங்லாம் அவருக்கு மேப் ஆகுமானா மேப் ஆகாது. ஃபஸ்ட்டு ஆப்ட் ஆகணும், அந்த கதைக்கு அந்த ஸ்டோரிக்கு ஆப்ட் ஆகிற ஒரு ஹீரோவை போட்டால் தான் ஒர்க் அவுட்டே ஆகும். அங்கே அஜித் குமார் சார் துபாயில் கார் ரேஸ் ஓட்டுறாங்க, இவங்க என்னென்னா கடலில் போட் ரேஸ் போகிறாங்க மின்னல் வேகத்தில். பேய் வேறு இருக்குது கடலில். அந்த கதைக்கெலாம் நான் வரலங்க. நீங்கள் இல்லை, நீங்கள் வேற எங்கேயோ வில்லங்கமாக போகிறீங்க. இல்லை ஹீரோயின் வேணுமேன்ட்டு அங்கே இருக்கிறாங்க, வேற எதுவுமே இல்லை. பேய்க்கு அவங்களே நல்லா பேயா இருக்கிறாங்கன்றியா? ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக மேக்கப்லாம் போட்டோன்னா அவங்க மேக்கப்பை நீங்கள் வந்து பேய்க்கு போட்டுருந்தா நாங்கள் பயந்துட்டு போயிருப்போம். உண்மையாலே அந்த பேய் எப்படி தெரியுமா இருக்கு, இந்த சில சர்க்கஸ் ஷோலெல்லாம் பேயை காட்டினோன்னா பிளாக் மாஸ்க் போட்டு போன வாட்டி வந்து இந்த ஜீவா படத்தில் வந்து காட்டாங்க பாருங்க, அந்த பேய் சைடில் வர மாதிரி, அந்த பேயெல்லாம் தூக்கி போட்டு உள்ளே வச்சு ரொம்ப ரொம்ப படிக்க. நான் ஆக்சுவலாக உள்ளே வரும்போது 4 நல்ல கருத்து சொல்லணும், படம் நல்லா இருக்கணும், தலை படத்துக்கு வேறு மியூசிக் போட்டிருக்காரு, நல்லா இருக்கணும்னு வந்தேன். என்னையே இப்படி பேச வச்சு ஃபீல் பண்ண வச்சு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இப்போ வந்து சூரிய போட்டு வந்து ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார், பிரதர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் என்ன சொல்ல வந்தாலும் பிரேவாக இருக்கிறத பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அது வந்து சோஷியல் மெசேஜ். ஆனால் த்ரில்லரையும் ஹாரரையும் கம்பைன் பண்ணி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து புதுசாக இருக்குது. எல்லாமே நல்லா கேஸ்டிங் எல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது படம். அதான் என்னன்னா கொஞ்சம் ரொம்ப ஹாரரில் வந்து ரொம்ப இன்னும் சில விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை மாற்றிருக்கலாம், ஓகேவா. மற்றபடி அந்த ஹாரரையும் த்ரில்லரையும் கம்பைன் பண்ணது நல்லா இருந்தது. ஆனால் ஓவர் டூ நிறைய பண்ணியிருந்தாங்க அந்த ஹாரரில் சொல்லுறது, அது கொஞ்சம் ஓவர் டூவாக இருந்தது. சிஜி ஒர்க்கில் செம்மையாக இருக்குது, டேரக்ஷனும் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் டைம் ஜிவி சார் செம்மையாக ஒன்று பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப பயமுத்ததெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது.
ஜிவி நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஓகே தான், ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை படம், நார்மல் தான். எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்புனா திவ்யா பாரதிக்காக தான் வந்தோம். ஓகே, பார்த்த திருப்தி ஓகே, மற்றபடி ஒன்றும் இல்லை உள்ள. ரொம்ப பயம்லாம் இல்லை, ஒரே ஃபன்னாக இருக்குது. மெயின் வில்லன் வந்துட்டு ஃபுல்லாக சீனை பாஸ் பண்ணிட்டு நடக்கிறாரு. நடந்து ஒரு மாதிரி தமிழ் படம் மாதிரி பேசுகிறாரு. ஒரே உங்களுக்கே சிரிப்பாக இல்லை, ஒரே சிரிப்பாகுது ப்ரோ.